ட்ரேடு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ட்ரெண்டு மார்க்கெட்டில் ட்ரேடு எடுக்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆப்ஷன் பையிங் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட்லாம் ரொம்ப வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்? எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் பாடி ஃபுல்லாக வச்சிருச்சுன்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து சூப்பர் ட்ரெண்டுன்னு பேர் தான் சூப்பர் ட்ரெண்டு. சூப்பர் ட்ரெண்டு யூஸ் பண்ணவங்கெல்லாம் பெரிய பணக்காரனாக இருக்கணும்ல. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ இது. தெரியாமல் தப்பு பண்ணுறவங்க நிறைய பேர், தெரிஞ்ச தப்பு பண்ணுறது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மட்டும்தான். எந்த டைம் ஃப்ரேமில் எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் ட்ரேட் எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஸோ டெல்டா எங்கே நடக்குது, காமா பிளாஸ்ட் எங்கே நடக்குது, தீட்டா வேல்யூ எங்கே நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வருகிற 20th ஜூன் சாட்டர்டே ஹாலிடே இன்னில் என்னோட ஒர்க் ஷாப் வந்து நடக்க போகுது. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கீழே இருக்கிற லிங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு ரெண்டு இருந்தாலும் ஆப்ஷன் செல்லிங்கில் பெரும்பாலும் மக்கள் வந்து போவாங்க, பிகாஸ் நிறைய ப்ராஃபிட் அதில் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் வந்து அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, அந்தளவுக்கு வந்து மணி மேக் பண்ண முடியாது அப்படின்ற பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ரியாலிட்டியா இல்லைனா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடர் சையத் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ நான் சொன்ன மாதிரியே சார், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆப்ஷன்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செல்லிங் தான் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நிறைய வந்து மணி மேக் பண்ணும் அப்படின்றது சொல்லுவாங்க. அது எதனால் அப்படி சொல்கிறாங்க சார்? வேற ஒன்றும் இல்லை மேடம். ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் நிறைய பேர் இருப்பாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் அவங்க கோடி கோடியாக பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டிக்கு ஒரு லாட் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா தேவைப்படும். அதே இதில் அந்த 1.5 லட்ச ரூபா வச்சுட்டு நம்ம இங்கே 300 குவான்டிட்டி வாங்கலாம், 5 லாட் வாங்கலாம். ஒரு லாட்டு வாங்குற இடத்துல நம்ம 5 லாட்டு வாங்கலாம். அப்போ ஒரு லாட்டு வாங்குறப்ப அவங்களோட ப்ராபபிலிட்டி, வின்னிங் ரேஷியோ லாஸ் ஆனாலும் பெருசளவு இருக்காது, ப்ராஃபிட் வந்தாலும் பெரிய அளவில் இருக்காது. அதே ஆப்ஷன் பையிங் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஒரு 300 குவான்டிட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னா 300 குவான்டிட்டியில் 20 பாயிண்ட் ஏறிச்சுன்னா 6,000 ருபீஸ் ப்ராஃபிட். அதே 20 பாயிண்ட் இறங்கிருச்சு அப்படின்னா 6,000 லாஸ். அப்போ ஒன்ஸ் இந்த லாஸை பார்த்தோன்னே அவங்க என்ன ஆகிடும், ஃபியருக்கு போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை போய் ஆவரேஜ் பண்ணுறேன்னு இன்னும் கொஞ்சம் வாங்குவாங்க. இன்னும் ஒரு 10 பாயிண்ட்டு கீழே இறங்குனதுன்னா அது திருப்பி 10,000 மைனஸ்க்கு போயிடும். 10,000ன்னு போகிறப்ப ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு அங்கே வந்து லாஸை காமிக்கிறப்ப இயல்பாகவே என்ன ஆகும், ஹியூமன் என்ன ஆகும்னா பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளில வந்துடுவாங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும்னா அங்கேருந்து மேல் நோக்கி போகும். ஆகா நான் விற்றுனதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னு திருப்பி போயிட்டு பை பண்ணுவாங்க. பை பண்ணுறப்ப என்ன ஆகும், திருப்பி மார்க்கெட்டு கீழே இறங்கும். அப்போ என்ட்ரி எந்த இடத்துக்கிட்ட எடுக்கணும், எக்ஸிட் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது வெரி கிளியராக தெரியணும். அப்போ ஒருத்தவங்க ட்ரேடு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ட்ரெண்டு மார்க்கெட்டில் ட்ரேடு எடுக்கிறது ரொம்ப 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 ஈஸி. அதே இது ஸ்விங் மார்க்கெட்லேயோ ஒரு கேப் அப் ஆகி கேப் டவுன் ஆகுறதோ இல்லை கேப் டவுன் ஆகி கேப் அப் ஆகிற மார்க்கெட்டில் ட்ரேடு எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்போ செல்லருக்கான தேவைகள் எங்கே இருக்குது, பையருக்கான தேவைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ கால் ரைட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுது அப்படின்னு பெட் கட்டுறாங்க. அதே மாதிரி புட் ரைட்டிங் பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுவாங்க. அப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து கால் ரைட்டிங்கும் இருக்கும், செல் ரைட்டிங்கும் இருக்கும். இதே மாதிரி பையரில் ஆப்ஷன் பையிங்கில் கால் பை இருக்கும், புட்டு பை இருக்கும். ஷார்ட் செல்லு, ஷார்ட் பை, இதை வந்து செல்லிங்னு சொல்லுவோம். நார்மல் இது வந்து ஆப்ஷன் பையர்ஸ் இப்படியே சொல்லுவோம். இப்போ கால் ரைட்டிங் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் கீழே இறங்கணும்ன்ட்டு பெட் கட்டியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் மேலே ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் மேலே ஏறணும்னு அவ்வளோ பேர் பெட் கட்டியிருப்பாங்க, மார்க்கெட் கீழே இறங்கிடும். அப்போ ஈக்குவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு குவான்டிட்டி நீங்கள் கம்மியாக போடுறதுனால கம்மியான ப்ராஃபிட் கம்மியான லாஸ் வரும். ஆப்ஷன் பையருக்கு என்ன ஆகும், குவான்டிட்டி அதே ஒரு லாட்டு போட மாட்டாங்க, கை சும்மா இருக்காது, 5 லாட்டு 10 லாட்டுன்னு எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மைனஸை பார்த்தோன்னே இமிடியேட்டாக ரெக்கவர் ஆகும்னு நினச்சிக்கிட்டு ஹியூஜ் லாஸை சந்திப்பாங்க. ப்ராஃபிட் வந்தோடனே 10 பாயிண்ட் வந்துச்சுன்னா கட் பண்ணிடுவாங்க.
ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலாக ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் உள்ள பெரிய போட்டி. இதில் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத விட்டுட்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா உங்களோட மைண்டு தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அது வேல்யூபிள் பாயிண்ட்ஸு. உங்களோட ட்ரேடில் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல். கண்டிப்பாக சார், அந்த பாயிண்ட்ஸ் தான் எங்களுக்கு தெரிஞ்சாக்குமே. பிகாஸ் எப்போவுமே வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கு தான் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஆப்ஷன் பையிங் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட்லாம், ரொம்ப வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும் சார், நியூபியோ சரி இல்லை இன்டர்மீடியட் ட்ரேடரும்? யாராக இருந்தாலும் சரி, பேசிக் ட்ரேடராக இருக்கட்டும், நான் சொல்கிறேன் இந்த 4 ஃபார்முலாவை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நேத்தோட மார்க்கெட்டு தான் இன்னைய மார்க்கெட்டை தீர்மானிக்குது. அதில் உறுதியாக இருங்க. ஓகே, லாஸ்ட் வீக் மார்க்கெட்டு மந்த் வைஸ் மார்க்கெட்டு வந்து இவ்வளோ போயிடுச்சு, இதை உடச்சிருச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. நேத்தோட மார்க்கெட்டு தான் இன்னைய மார்க்கெட்டை தீர்மானிக்குது. அப்போ நேத்தோட மார்க்கெட் என்ன, அதோட ஹையும் லோவும் க்ளோஸ் டிவைடட் பை 3ன்னு போட்டிங்கன்னா அந்த வேல்யூ, நேத்தோட ஹையோட வேல்யூ, லோவோட வேல்யூ, க்ளோஸோட வேல்யூ டிவைடட் பை 3ன்னு போட்டிங்கன்னா பிவோட்டுன்னு ஒரு லைன் வரும். அந்த பிவோட் லைனை போட்டுக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரேடிங் வியூவில் போயிட்டு பிவோட் லைன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா பிவோட் லைன் வந்துடும். பிவோட்டை பேஸ் பண்ணி R1, R2, R3 கீழே வந்து S1, S2, S3 அப்படின்னு இருக்கும். அதாவது சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. R1, R2, R3ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3. இப்போ பிவோட்டில் கேண்டில் ஆரம்பிச்சதுன்னா பிவோட்லேருந்து R1க்கு போகிறதுக்கு 76% ப்ராபபிலிட்டி மார்க்கெட். அப்போ R1லேருந்து R2க்கு போகிறதுக்கு 33% தான் ப்ராபபிலிட்டி. R2லேருந்து R3க்கு போகிறதுக்கு ஜஸ்ட் 12% தான் ப்ராபபிலிட்டி. இப்போ மார்க்கெட் R2ல ரன் ஆகிட்டு இருக்குன்னா அங்கே போய் பை எடுக்கக்கூடாது. ஏன்னா 12% ப்ராபபிலிட்டி தான் R3க்கு போகிறதுக்கு. அது எப்போ நடக்கும்னா ஒன் சைடு மார்க்கெட்டில் மட்டும்தான் நடக்கும், ஸ்விங் மார்க்கெட்டில் நடக்காது. அப்போ இந்த பிவோட்லேருந்து R1, R2 போகிறதுக்கு 76% பிவோட் டு R1, R1லேருந்து R2க்கு போகிறதுக்கு 33% அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கீழே வர்றதுக்கு பிவோட்லேருந்து S1 வர்றதுக்கும் அதே 76, S1லேருந்து S2க்கு வர்றதுக்கு 33%, S2லேருந்து S3 போகிறதுக்கு 12% ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த ப்ராபபிலிட்டியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வெரி சிம்பிள். மார்க்கெட் பிவோட்டுக்கு மேலே வச்சதுன்னா மார்க்கெட் நேராக ஒரு ரெசிஸ்டன்ஸை போய் அடிக்கும், திருப்பி ரிவர்ஸ் ஆகும், திருப்பி மார்க்கெட் போகும். அப்போ R1 உடைக்கிறப்ப திருப்பி R2க்கு போகும். அப்போ 76, 33 இருக்கிற ப்ராபபிலிட்டிக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். பிவோட்டு மேலே இருக்கிறப்ப நீங்கள் காலுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், புட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிவோட்டுக்கு கீழே வந்துருச்சுன்னா பிவோட்லேருந்து R1க்கு வரும் 76% ப்ராபபிலிட்டி, அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். திருப்பி R1லேருந்து R2க்கு போகிறதுக்கு 33% ப்ராபபிலிட்டி, அதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுவும் இறங்குனதுக்கப்புறம் திருப்பி நான் போய் புட்டு எடுக்கிறேன்னு போனால் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் பிவோட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது நேத்தோட மார்க்கெட்டு தான் இன்னைய மார்க்கெட்டை தீர்மானிக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ நேத்தோட எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, இதை மட்டும் வச்சுக்கோங்க. நேத்தோட மார்க்கெட்டை எஸ்டர்டே ஹையை இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் பாடி ஃபுல்லாக வச்சிருச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாகவே இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள். நான் நிறைய அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எஸ்டர்டே ஹை இருக்குது, அதுக்கு கீழே பாடி வச்சிருச்சு அப்படின்னா திருப்பி கீழே வந்து ரீட்ரைஸ் ஆகி இல்லை பிவோட்டோ இல்லை R1, R2ஓ ஏதோ இருந்தாலும் அந்த சப்போர்ட் அடிச்சுட்டு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு நல்ல கால் சைடு போனீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுக்கும். அதே மாதிரி எஸ்டர்டே லோ அப்படிங்கிறப்ப எஸ்டர்டே லோ நேத்தோட மார்க்கெட்டுக்கு கீழே பாடி விக்கெல்லாம் வைக்காம ஃபுல் பாடி விக்கெல்லாம் எஸ்டர்டேக்கு கீழே டச் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழ் நோக்கி தான் போகும், மேலே வராது. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஒரு பாடி ஃபுல் பாடி வச்சதுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போயிடும். எஸ்டர்டே லோக்கு கீழே ஃபுல் பாடி வச்சுச்சுன்னா மார்க்கெட் கீழ் நோக்கி போகும். எவ்வளோ சிம்பிள். இப்போ பிவோட் இருக்கணும், பிவோட்டுக்கு மேலே போச்சுன்னா இது, இல்லை எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ, இதுக்கு கீழே வந்தாலும் மார்க்கெட் கீழே வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் பிபனாசி லெவலில் ஆட்டோமேட்டிக் பிபனாசி லெவல் நாங்கள் சார்ட்டில் யூஸ் பண்ணுறோம் அமி புரோக்கரில். ஃபஸ்ட்டு கேண்டிலில் நாங்கள் வச்சோன்னே அது என்ன ஆகும்னா மேலே 0% கீழே 100% காமிக்கிறோம். அப்போ இந்த மார்க்கெட் மேல் நோக்கி போச்சுன்னா 0% வரைக்கும் தான் போகும், கீழ் நோக்கி வந்துச்சுன்னா இந்த 100% வரைக்கும் தான் வரும், இதுக்கு மேலே வரவே வராது.
அப்போ இந்த மார்க்கெட் டெய்லி 200 பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் மேலே போகும், கீழே வரும். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் மேலே போகும், 200 பாயிண்ட்ஸ் கீழே வரும். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் மேலே போகும், 500 பாயிண்ட்ஸ் கீழே வரும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். எப்போல்லாம் பிவோட்டை விட்டு மேலே போகுதோ அப்போ போய் நான் கால் பை பண்ணிக்கிறேன். எப்போல்லாம் மார்க்கெட்டு பிவோட்டுக்கு கீழே வருதோ நான் போய் புட்டை பை பண்ணிக்கிறேன். சின்ன லாட்டாக போடுங்க, ரிஸ்க்கு கம்மியாக வச்சுக்கோங்க. சின்ன லாட்டாக போட்டுட்டு ரிவார்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். 50 பாயிண்ட் 100 பாயிண்ட், இது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இதுவும் இல்லாமல் ஆடானா நான் ஒன்று சொல்கிறேன், 20 EMA போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 20 EMA 200 EMA போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இஎம்ஏங்கிறது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். 20 டேஸோட ஒவ்வொரு கேண்டிலோட மூவிங் ஆவரேஜ் தான் அந்த லைன் காமிக்கும். 200 டேஸோட மூவிங் ஆவரேஜ் தான் 200 EMA அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 200 EMA கீழே இருக்குது, மேலே 20 EMA இருக்குது. அது 200 EMA 20 EMA கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போயிடும். அதுதான் டெத்து கிராஸ் அப்படிம்பாங்க. அப்போ கோல்டன் கிராஸ்னா என்ன? 200 EMA 20 EMA கிராஸ் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்னா அது கோல்டன் கிராஸ். அப்போ மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. அப்போ ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் நடக்குது, பெருசாக மூமெண்ட் இல்லை, 130க்கு தான் மூமெண்ட் நடக்குது அப்படின்னா, ஸோ மூமெண்ட் இல்லாத மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 127%, 162% இருந்ததுன்னா மார்க்கெட் மூமெண்ட்டு பெருசாக நடக்காது. ஓகேங்களா? அது ரெண்டுதையும் லெவலையும் பிபனாசி லெவலில் பிரேக் பண்ணாதான் நடக்கும். நீங்கள் பிபனாசி லெவல்லாம் உங்களுக்கு போட தெரியாது, உங்களுக்கு வராது. நான் என்ன சொல்கிறேன், பிவோட்டுக்கு மேலே கேண்டில் வச்சிருச்சா, ஓகே, கால் சைடு போகணும். 20 EMAக்கு மேலே கேண்டில் வச்சுதா, நீங்கள் கால் எடுங்க. ஓகேங்களா? 20 EMAக்கு கீழே வைக்கிதா, திருப்பி நீங்கள் போய் புட் எடுங்க. ஆனால் இங்கே ஒரு லாஜிக் இருக்குது. விவேம்ப்னு வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ஏரியான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் போயிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் விவேப்னு போட்டிங்கனாவே வரும். அதை போட்டுட்டிங்கன்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், பிவோட் லைன் இருக்குது, 20 EMA மேலே இருக்குது, பிவோட்டுக்கு மேலே விவேம்ப்பு அதுக்கு கீழே இருக்குது. அப்போ விவேம்ப்புக்கு மேலே 20 EMAவும் 20 EMAக்கு மேலே ஒரு கேண்டிலும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கால் சைடு போயிடுங்க. சிம்பிளா, பிவோட்டுக்கு கீழே 20 EMA இருக்குது அப்படின்னா 20 EMAக்கு கீழே வச்சதுன்னா புட்டுக்கு போயிடுங்க. சிம்பிளாக ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் அதே ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, பையராக இருந்தாலும் சரி, ஒரு லாட்டு போட்டு ரிஸ்க் அண்ட் ரிவார்டை பாருங்கள். சிம்பிளாக முடிஞ்சிடும். இதுக்கு பெரிய நீங்கள் போயிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி, நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. டு பி ஹானஸ்ட், நான் இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறேன். பிவோட்டுக்கு மேலே போகணும், 20 EMAக்கு மேலே இருக்கணும். அப்போ கால் சைடு போவேன். அங்கே மேலே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பர்சன்டேஜ் R1, R2, R3 இவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது. பிவோட்லேருந்து R1 போகிறதுக்கு, R1லேருந்து R2க்கு போகிறதுக்கு 33% தான் ப்ராபபிலிட்டி. அப்போ அங்கே வெயிட் பண்ணணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒன் சைடு மார்க்கெட்டில் எல்லாமே பிரேக் பண்ணிட்டு போவோம். ஆனால் மற்ற 4 நாள் மார்க்கெட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நீங்கள் ஆப்ஷன் செல்லராகவும் இருக்க தேவையில்லை, ஆப்ஷன் பையராகவும் இருக்க தேவையில்லை, ஒரு நல்ல ட்ரேடராக இருக்கலாம். கேபிட்டலை லூஸ் பண்ணாமல் நீங்கள் ஹாப்பியாக ட்ரேடு பண்ணலாம். அதுக்கான இதை இன்ஸ்ட்ரக்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சூப்பர் சார். எப்பவுமே ஒவ்வொரு வீடியோ முடிவில் நான் சொல்லுவேன், கன்ஃபார்மாக இது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஒரு 2 மினிட்ஸ்ல இதுதான் ட்ரேடிங், இப்படி தான் நம்ம பண்ணணுன்ற ஒரு சிம்பிள் ஒரு சிம்பிள். இதுக்காக நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி, இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, பிசிஆர் வேல்யூ பார்ப்பாங்க, புட் கால் ரேஷியோ அப்படிம்பாங்க. நேற்று மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன டியூஸ்டே, வெனஸ்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிசிஆர் வேல்யூ வந்து 1.22ன்னு காமிச்சது. மார்க்கெட் 950 930ல் 1.22. அப்போ அதை பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க, மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் மார்க்கெட் பேரிஸ் ஆச்சு. ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டை வந்து கீழே எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். அப்போ இந்த பிசிஆர் வேல்யூவில் பார்க்குறதுல பெரிய அபத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பிசிஆர் வேல்யூ பார்த்து மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு போய் காலை வாங்கினவங்க எல்லாருமே லாஸ் ஆகிருப்பாங்க. அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், விவேம்புக்கு மேலே இருந்தால் காலுக்கு போகணும், விவேம்புக்கு கீழே இருந்தால் புட்டுக்கு போகணும். அது 20 EMAக்கு கீழே இருந்து கேண்டில் வச்சதுன்னா புட்டுக்கு போகணும், 20 EMAக்கு மேலே கேண்டில் வச்சதுன்னா காலுக்கு போகணும். அப்போ டெத்து கிராஸ் ஓவர்னு சொல்லியிருக்கேன், கோல்டன் கிராஸ் ஓவர். 200 EMAயை 20 EMA கிராஸ் பண்ணுறப்ப மார்க்கெட் மேலே போகும், அதை கிராஸ் பண்ணுறப்ப மார்க்கெட் கீழே வரும். இப்போ இந்த பிசிஆர் வேல்யூ பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு நேற்று ஒர்க் ஆகலை, 1.22 காமிச்சது,
மார்க்கெட் ஒர்க் ஆகலை. ஆனால் இன்னைக்கு பிசிஆர் வேல்யூ 0.66 காமிச்சது, பேரிஸ் ட்ரெண்டு. அப்போ மார்க்கெட் அழகாக கீழே இறங்கி வந்தது. ஸோ மார்க்கெட் கீழே இறங்கி வந்தது. ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எப்பெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகும் பிசிஆர் வேல்யூ அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த பிசிஆர் வேல்யூ பார்த்து ட்ரேட் எடுக்கிறவங்க எல்லாமே ஒரு நாள் சக்ஸஸ், ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதே மாதிரி தான் மற்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் வரிசையாக சொல்கிறேன். சரிங்க சார். சார் இப்போ நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது பேசிக் லெவல் டு இன்டர்மீடியட் லெவல் கூட போகிற மாதிரி. ஆனால் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸோ இப்போ மார்க்கெட்லையுமே சரி, இல்லைனா நிறைய யூடியூப்லையுமே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது சார். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆகுமா இல்லையா, இல்லைனா இந்த டைம்குள்ளே இது ஒர்க் ஆகலைன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கானது கிடையாது அப்படின்ற குறிப்பிட்ட பீரியட் ஏதாவது இருக்கா சார், இண்டிவிஜுவலாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 9:15 ஆரம்பித்தது 9:30 வரைக்கும் அன்சர்டனிட்டியாக இருக்கும். இந்த அல்கோ ட்ரேடு வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ரீமியம் டிகே 9:15 to 9:30 வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாற்றி எடுத்துட்டோம்னா உங்கள் கேபிட்டலை காலி பண்ணி விட்ரும். அப்போ 9:30 வரைக்கும் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே சப்போர்ட் இருக்குது, விவேம்புக்கு மேலே இருக்கா, 20 EMAக்கு மேலே இருக்கா, பிவோட்டுக்கு மேலே இருக்கா, பிவோட்டுக்கு கீழே இருக்கா, இந்த 4-5 இதை மட்டும் நீங்கள் பாயிண்ட்டை மட்டும் மேட்ச் பண்ணிவிட்டு அழகாக ட்ரேட் எடுக்கலாம். நான் இப்போ தான் சொன்னேன்ல, உங்களுக்கு பிசிஆர் வேல்யூ போட்டாலும் எடுக்க மாட்டேங்குது. நேற்று ஒர்க் ஆகலை, இன்றைக்கி ஒர்க் ஆகுது. சரி, இப்போ நிறைய பேர் இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி பேசுகிறாங்க. இந்த டெல்டானா என்ன, காமானா என்ன, தீட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஜூம் மீட்டிங்கில் நான் எல்லாருக்கும் அதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து காமா வந்து 0.03க்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து கால் சைடு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், காலோட ப்ரீமியத்தை எடுத்து அதோட காலோட வேல்யூ, டெல்டாவோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போகுது, நெகட்டிவாக இருந்தால் கீழே வரப்போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து காமாவோட வேல்யூ நல்லா இருக்குது, 0.03க்கு மேலே இருக்குது, இல்லை 0.04, எபோவ் 0.03க்கு மேலே இருந்ததுன்னா அது கால் சைடாக இருந்ததுன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. டெல்டாவை பார்த்தீங்கன்னா 0.45க்கு மேலே இருந்ததுன்னா நல்ல பாசிட்டிவ் அப்சைடோ கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நான் போய் கால் எடுத்தேன்னா மார்க்கெட் கீழே இறங்குது. அப்போ புட் சைடும் பார்த்தாலும் சேம் காமா வேல்யூவும் சேம் டெல்டா வேல்யூவும் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. சம்டைம் அன்சர்டனிட்டி ரெண்டுமே வந்து பயங்கர கேப்பில் இருக்குது. ஸோ எந்த சைடு போய் எடுத்தாலுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆப்ஷன் கிரீக்ஸை பார்த்து ட்ரேட் எடுக்கிறவங்களும் நிறையா ஃபெயிலியர் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் கிரீக்ஸ் ஒன்லி ஒர்க்கிங் ஆன் எக்ஸ்பைரி டே. ஓகேங்களா, எக்ஸ்பைரி டேல மட்டும்தான் அது நல்லா ஒர்க் ஆகும். அதுலேயும் வந்து லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். ஓகேங்களா, ஆப்ஷன் கிரீக்ஸை பொறுத்த வரைக்கும் லாட்ரி டிக்கெட் அட் தி மணியில் போய் எடுக்கிறது, அவுட் ஆஃப் தி மணியில் போய் எடுக்கிறது. சடனாக மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டெல்டாவோட வேல்யூ அதிகமாக இருந்து காமாவோட வேல்யூ அதிகமாக இருந்துன்னா காமா பிளாஸ்ட் அப்படிம்பாங்க. அது வந்து லாட்ரி மாதிரி தான். ஓகேங்களா, 0 to ஹீரோ, ஹீரோ டு 0 கால் அப்படிம்பாங்க. அது வந்து லக்கு பேஸ். அது எப்பயாச்சும் மந்த்லி ஒன்ஸ் நடக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு நாளில் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அது பின்னாடியே போய் உங்கள் கேபிட்டலை இழந்துருவீங்க. அப்போ கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா 9:15 பாருங்கள், 9:30க்கு அப்புறம் என்ட்ரி போடுங்க, 9:45ஓட உங்கள் ட்ரேடை முடிச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1:30க்கு போங்க, இல்லை 2:30க்கு போங்க. அப்போ தான் யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப மார்க்கெட் ரேலி வந்து நல்லாயிருக்கும். சும்மா நான் வந்து பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துட்டேன், 10 மணிக்கு என் ஒர்க்கை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன், நான் வந்து உட்காந்தோன்னே ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறேன், இல்லை ஆப்ஷனை காலை வாங்குகிறேன், இல்லை புட்டை வாங்குகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா யூ வில் பி லூஸ் யுவர் என்டையர் மணி. ஸோ அதை தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லா டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கற்றுக்கிட்டாலுமே, நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயத்த நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். சூப்பர் ட்ரெண்டுன்னு பேர் தான் சூப்பர் ட்ரெண்டு. சூப்பர் ட்ரெண்டு யூஸ் பண்ணவங்கெல்லாம் பெரிய பணக்காரனாக இருக்கணும்ல? இல்லை. ஏடிஆர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் பெரிய பணக்காரனாக இருக்கணுமா இல்லையா? இல்லை. அப்போ புல்லிங்கர் பேண்டு யூஸ் பண்ணுறவங்கலாம் பெரிய பணக்காரனாக இருக்கணும்? இல்லை. எம்ஏசிடி யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் பெரிய பணக்காரனாக இருக்கணும்? இல்லை. ஆர்எஸ்ஐ நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்எஸ்ஐன்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், பிரபலமான இண்டிகேட்டர். 70%க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணு, 50% கீழே வந்தால் செல் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை பண்ணியிருந்தவங்க எல்லாருமே பெரிய பணக்காரனாக இருக்கணும், ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கணும். 48 ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு டிமெட் அக்கௌண்ட்லேயும் இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் போட்டு பார்த்து ட்ரேடு எடுக்கிறவங்கலாம் ஏன் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்கை விட்டு வெளில போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ 2-3 நாள் ப்ராஃபிட் எடுப்பாங்க, 3வது நாள் ஃபெயிலியர் இருப்பாங்க.
ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு நாள் ஒர்க் ஆகும், இன்னொரு நாள் ஒர்க் ஆகாது. எல்லாமே வந்து லேகிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எப்போ அந்த கேண்டில் இந்த பிவோட் நான் சொன்னேன்ல R1, R2, R3 நேற்றைய மார்க்கெட்டு தான் இன்னைய மார்க்கெட்டை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ஸ்டெடி ஸ்டேட்டில் உட்காந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகும். அதர்வைஸ் எந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டாலுமே நீங்கள் லூஸ் ஆகிடுவீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா காலையும் புட்டையும் யாரோ ஒருத்தவங்கள கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. செபியே வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா பழகி பாருங்க. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீங்கள் கற்றுக்கிட்டதை ஃபுல்லாக கற்றுக்கோங்க. அந்த கற்றுக்கிட்டதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை விட்டுட்டு வெளியே போகாமல் அதை கீப் ஆன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்கும். நிறைய பேர் காலையும் புட்டையும் வாங்கிட்டு யாரோ ஒருத்தவங்க கொடுக்குற ஒரு டெக்னிக்கலை நம்பி நீங்கள் வாங்குறீங்க. அந்த டெக்னிக்கல் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, உங்களோட காசை நீங்கள் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனோட காசு கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சால் அவன் பண்ணிவிடுவான். அவன் ஏன் உங்கள்கிட்ட கொடுக்குறான்னா உங்கள்கிட்ட பர் மந்த் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அவன் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி தப்பு. போர்ட்ஃபோலியோ ஹேண்ட்லிங் இன்னொருத்தவங்கள்ட்ட கொண்டு போய் உங்கள் 2 லட்ச ரூபா அமௌண்ட்டை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுக்குறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. செபி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. போர்ட்ஃபோலியோவை வந்து நிறைய ஓடிபி கொடுத்துருக்காங்க. ஒரு செஷன்லேருந்து இன்னொரு செஷன் மாற முடியாது. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். எல்லா அலைஸ் ப்ளூ, ஜீபு, எல்லா டிமேட் அக்கௌண்ட்லேயும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயும் அந்த செபியோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவன் உங்களுக்காக சம்பாரித்து கொடுக்க மாட்டான். நீங்கள் தான் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதை வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கீப் ஆன் ட்ரை. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து வச்சுக்கிட்டு அது உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை கீப் ஆன் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆப்ஷனில் விளங்கலாம். சார், ட்ரேடிங் நம்ம எப்படி பண்ணோம், ஆப்ஷனாக பையிங்கா செல்லிங்கான்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜியே சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் வந்து ஆப்ஷன் நோக்கி இப்போ போகிறாங்கன்னா நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நோட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் மக்களே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் அண்ட் பையிங் பற்றி இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.